KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. இந்தியா கிளிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நிலையன். நான் உங்கள் சைலஜா நாச்சியார். பாத்தியா பிக் பாஸ் ப்ரோமோஸ் எல்லாம் பாத்தியா? பார்த்தேன். என்ன உங்களுக்கு அப்படி என்ன தலைவலி? ப்ரோமோனா வாரம் விட்டு எப்பவுமே ப்ரோமோஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு டைமிங் வச்சு தான் விடுவாங்க. ஒரு 9 o'clock விடுவாங்க, 12 o'clock விடுவாங்க, அந்த மாதிரி தான். சடனா மத்தியானத்துக்குள்ளேயே 6 ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிக் பாஸ்ல. அதை பத்தி ஏதாவது தோணுதா உனக்குள்ள? என்ன நடந்திருக்கும்னு தோணுதா? 6 வாரமா ஏதோ வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள அதான் 6 ப்ரோமோ ஒரே நேரத்துல ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. 6 வாரமா என்ன வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு 2 குரூப் இருக்காங்கப்பா. ஒரு குரூப் ஃபுல்லா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு சாத்தான் குட்டிகள் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஒரு குரூப் ஃபுல்லா வந்துட்டு ஏஞ்சல்ஸா சுத்திட்டு இருக்காங்க. எல்லா குரூப்பும் அங்க டெமன்ஸ் தானா இல்லையா? உண்மையில வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அங்க என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நான் சொல்றேன். ஸோ 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. பாதி டெமன்ஸ் பாதி ஏஞ்சல்ஸ் அப்படி பிரிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வெடிக்குது. பிரச்சனை எல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. வெடிக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தா வந்து யாரு மண்டை யாரு உடப்பா அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து உனக்கு என்ன தோணுது? ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து கிளியரா பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா டெமன்ஸ் ஏஞ்சல்ஸ் இங்க சொன்ன மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. இந்த டெமன்ஸோட வேலை என்னன்னா ஏஞ்சல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது அவங்களோட வேலை. அதுக்காக இப்படியே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? அது நம்ம கேட்க முடியாது, அவங்க தானே கேட்கணும். சரி விடுங்க. அப்ப ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆகி வெளியே போயிட்டா ஒன்னு அவங்க ஜெயிலுக்கு போயிடணும், இல்லை ஆடிட்டு வெளியே போயிடணும். இதுதான் அந்த கேமோட ரூல். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம். செகண்ட் ப்ரோமோலயே வெடிச்சிருப்பா. கேமாவே யாருமே எடுத்துக்கலையே. அங்க பார்த்தா என்னமோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தகராறு, சொத்து தகராறு நடந்த மாதிரி மண்டையெல்லாம் பிச்சுக்கிறாங்க. அதே செகண்ட் ப்ரோமோ வரும்போது ஒரு பீக்கான ஒரு விஷயம் நடக்குது. 3 பேர் நின்று பேசிக்கிறாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின், தர்ஷிகா 3 பேர் பேசிக்கிறாங்க. அதுல வந்துட்டு தர்ஷிகா பேசுறாங்க, தர்ஷிகாவா இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல கேட்கறாங்க, இது உங்க அப்பா விட்ட வீடா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டவன வந்து சௌந்தர்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. அடிக்கவே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா யாரு, நீ எப்படி பேசலான்னு ஜாக்லினை பார்த்து கேட்டவன நீ எப்படி அவளை கேட்கலான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்துட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்த நீ பாத்தியா? ஆக்சுவலி குலாடி சண்டை நடந்திருக்குல்ல, நானும் பார்த்தேன் அதை. ஆனா அது எனக்கு பாக்குறப்ப என்ன இருந்ததுன்னா, இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க கேள்விப்பட்ட சேஃப் கேம்னு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா? இதுல யாரு சேஃப் கேம் விளையாடுறா? விளையாடுறவெல்லாம் சேஃப் கேம்னு நினைச்சு வேற ஏதோ கேம் விளையாடுறான்னு சொல்ல வரேன் நானு. அதான் மேட்ரிங்க. இப்போ நம்ம சௌந்தர்யாவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணி போறாங்க. அப்படிங்கிற சவுண்டே வரலன்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் சவுண்டோட சவுண்டு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. சவுண்ட் ஆர்மிஸ் வந்து இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து தர்ஷிதாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நடுவில் நிறைய கிசுகிசுகள்லாம் போச்சு. விஷால வச்சு போச்சு. அது நம்ம பேசக்கூடாது, அது அவங்களோட பர்சனல். உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு பர்சனல். அடி உறுதி, உனக்கு உறுதி, எனக்கு உறுதி, யார் அடிப்பான்னு எனக்கு தெரியாது. ஸோ அது பர்சனல். ஆனால் இப்படி ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு அதை பர்சனல் ஒரு டாஸ்க்காக விளையாட்டு எடுத்து விளையாடுறாங்களா என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு மேலே பயங்கரமாக கத்துறாங்க. அந்த ப்ரோமோ பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மக்களுக்குள்ள நிறைய கேள்வி அடிச்சிருவாங்க போல. அப்படிதான் நினைக்கிறேன். சோ ஆக்சுவலி நம்ம பிக் பாஸ் சீசன் 1 ஆரம்பிச்ச அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு பொண்ணை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. யார் அனுப்பிச்சாங்க? சாச்சனா நபிதாஸ் அவங்கள தான் வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. வெளியே அனுப்பிச்சு விட்ட உடனே உனக்கு தான் பிடிக்கலப்பா. இது பொது இடத்துல இது பேச வேணாம்னு நினைக்கிறேன் நானு. அவங்கள வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. மறுநாள் ஒரே குமுறல். இப்பெல்லாம் மக்கள் என்ன வருத்தப்படுறாங்க தெரியுமா? எப்படா அவளை வெளியே அனுப்புவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இடைப்பட்ட காலங்கள்ல நிறைய சாச்சனா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணது வந்து மக்களிடையே வந்து சரியா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? தப்பா தான் பண்றாங்க. அவங்க வந்து தப்பா தான் பண்றாங்க. மக்களிடையே பயங்கர ட்ரோலா அது கன்வெர்ட் ஆச்சு. நம்மளே சோசியல் மீடியால தொடர்ந்ததை வெளிப்படையா பேசிடலாமேங்கிறது தான். சோ அதை பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து உச்சக்கட்டத்துக்கு எகிரிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லி. கண்டிப்பா அருண் ஒரு இடத்துல உட்காந்து கேட்கிறாரு. அவங்க கீழே கிடக்குற எல்லாத்தையும் எடுத்து வாயில வைக்கிறாங்க. முட்டை எடுத்து வாயில வைக்கிறாங்க, முட்டை ஓடு எடுத்து குப்பை எடுத்து வாயில வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கிற நியாயமான கேள்விதான். இப்ப நீ வேணா ஏதாவது கீழே கிடக்கிறது என் வாயில வச்சு பாரு, வச்சுதான் பாரு, ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். அவ்வளவுதான். என்ன அன்ஷிதா பண்ணாங்க, அதுக்கு மேல இங்க நடக்கும். அது தப்பு தானே. அன்ஷிதா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. 4th ப்ரோமோ பார்த்துருந்தா உனக்கு தெரியும். அன்ஷிதா எப்படி என் வாயில வைக்கலாம், கதவை தரங்க, நான் இங்க இருந்து போறேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா வந்து பூம் ஆகி வெடிச்சிருக்காங்க. சோ அதை என்ன நினைக்கிறது? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து பரணின்னு ஒருத்தர் இருந்தார் பிக் பாஸ்ல. அவர் வந்து மேல ஏறி வெளியே போறேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு இது பண்ணாரு. அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இது பயங்கரமா ட்ரெண்ட் ஆனது. ஏன்னா ஒரு மென்டலா ஒருத்தவங்களை டார்ச்சர்
டார்ச்சர் பண்றதுங்கிறது வந்து எந்த விதத்துலயுமே பாராட்டத்தக்க விஷயமா இருக்கவே இருக்காது. அது ஒரு விஷயம் வந்து சாச்சரா பண்ணது என்ன பொறுத்தளவு மிகப்பெரிய தப்பு. சரி, என்னதான் டெமனா இருந்தாலும் உண்மையான டெமனை எவ்வளவு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க பிக் பாஸ்ல பண்றவா நாங்க பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இருந்தாலும் பாக்குறவங்களுக்கு பிக் பாஸ் தந்தா ஜாலியா இருக்கும். இப்ப எப்ப மக்கள் வெயிட்டிங்ல இருந்தாங்க, இப்ப எப்படா என்னடா சண்டை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு. ஸோ 4th ப்ரோமோ நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ 5th ப்ரோமோவையும் சேர்த்து பேசிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம பேசுறதுக்கு அதுல என்ன இருக்கு? பவித்ராங்கிற பொண்ணை அழுக வச்சாச்சு. ஸோ எதுக்கு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணு ஏஞ்சலாவே இருந்துட்டு போட்டுங்க. அதுல நிறைய வார்த்தைகள் எல்லாம் வேற விட்டுருக்காங்க. ரியல் லைஃப் ஏஞ்சலாவே இருக்க போறியா அப்படிலாம் கேட்கறாங்க. ரியல் லைஃப்ல ஏன் ஏஞ்சலா இருக்கக்கூடாது? ஏன் உனக்கு வெக்கமான சூடு சொன்னல? ஒரு 10 முட்டையை எடுத்து மூஞ்சில தடவிருக்க, முட்டையை குடிச்சிருக்க, உனக்கு வாமிட் வர அளவுக்கு ஒருத்தி உன்னை வெறுப்பேத்தி இருக்கா. இந்த மாதிரி நீ ரியல் லைஃப்லயும் ஏஞ்சலா இருக்கணும்னு அவசியமே கிடையாது பவித்ரா. என்னப்பா நடக்குது உள்ள அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தோண வைக்குது. சொல்லு பவித்ரா எல்லாரும் அங்க என்ன அழுதுகிட்டு தானே இருக்காங்க. ஒருத்தர் தான் அழுகல, மத்தவங்க எல்லாம் அழுதுட்டாங்க. யார் அழுகல? விஜய் சேதுபதி சார் தான். கூடிய சீக்கிரம் தலைவனே அழுக வச்சிருவாங்க அப்படிதான் எனக்கு தோணுது. உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பவித்ரா தலையில அவ்வளவு முட்டை உடைச்சிருக்காங்க, மூஞ்சில அப்புறாங்க, இந்த மாதிரியான வாயில ஊத்துறாங்க. அதை வந்துட்டு தர்ஷிதா கேக்குறாங்க, இவ்வளவு விஷயம் பண்ணி நீ நல்லவளாவே இருக்க போறியா? ரியல் லைஃப்ல நீ நல்லவளையா இருக்க போறியா? இவ்வளவு விஷயம் பண்ணி நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிற அது வந்துட்டு அவங்களோடது. அவங்க இந்த கேமா எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு எப்படின்னு எனக்கு தெரியலப்பா. சீரியஸா பேசுறாங்க. என்னால முடியல. அதே மாதிரி இன்னொரு மேட்டர்னா, நம்ம இந்த பசங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அதை இவங்க உள்ள வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பாக்குறப்போ. அண்ட் இந்த டெமன்ஸ் அவங்க பண்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அதாவது ஸ்டார்டிங்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஏஞ்சல்ஸை டிஸ்டர்ப் பண்ணணும், அதுதான் கான்செப்ட். அதுக்காக தரமட்டத்துக்கு இறங்கி டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. யாரு இறங்கி இருக்கா? எல்லாருமே தான் கிட்டத்தட்ட நீங்க டெமன்ஸ் அடிச்சுக்கிறாங்க, வண்டியை பிச்சுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, எப்படா இந்த பிக் பாஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. நைட்டு வந்துட்டு இதுக்கு என்ன நடந்திருக்கும், இதுல இவங்க காமிச்சதெல்லாம் தான் நடந்துச்சா, இல்ல இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறு சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஆர்வமா இருக்கு. எனக்கு இன்னொன்னு தான் ரொம்ப ரொம்ப ஈகரா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. நம்ம பேசுறப்ப பேசணும். விஜய் சேதுபதி சார் வந்து அவரே அள வச்சிருவோம் கூடிய. எனக்கு இந்த வாரமே அது நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, ஒருவேளை அவரு போகடா நான் பண்ணவே மாட்டேன் பண்ணல அப்படின்னு. போன வாரமே அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பஸ்ட் அவுட் ஆயிட்டாரு. அவர் பவித்ரா அவர்கள் பேசினதுக்கும் சௌந்தர்யா அவங்களோட ரியாக்ஷன்ஸுக்குமே அவர் நிறைய பஸ்ட் அவுட் ஆகி. இல்ல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, இதெல்லாம் வந்துட்டு அவங்க விளையாட்டுத்தனமா தான் பண்றாங்க, இல்ல இதெல்லாம் வந்து எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டா அப்படிங்கிறதும் வருது. நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சாச்சனா பண்றது சில பேருக்கு இல்ல, நிறைய பேருக்கு பிடிக்கல. எல்லாருக்கும் தான். சரிப்பா வண்டத்தை கக்காத. சோ அதையும் தாண்டி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தா வந்து மண்டையை பிச்சுட்டு ஓடுறது வந்து அன்ஷிதா தான். நான் உள்ள இருக்கவே மாட்டேன், கதவை திறங்க வெளியே போறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பவித்ரா முட்டையெல்லாம் குடிக்க வச்சிருக்கிறாங்க. அருண் அவர்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம 6வது ப்ரோமோக்கு போனா ஜெயில போட்டுறாங்கப்பா ஜாக்லினா, எதுக்குப்பா அப்படிங்கிறது தெரியல. டெமன்ஸ்ல வந்து அந்த விஷயங்களை கடைபிடிக்காத ஒரு டெமன் வந்து ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு முத்திரை குட்டி அவங்களை வந்து ஜெயில போட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்துக்கு வந்து 3 பேர் நாமினேட் ஆகுறாங்க. யாருன்னா அருண், சௌந்தர்யா, ஜாக்லின். இவங்க 3 பேருமே வந்து உள்ள பேசி நாமினேட் பண்றாங்க. அதுல வந்து மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க நல்லா அந்த ப்ரோமோ நம்ம கவனிச்சிருந்தோம்னா தெரியும், அதிகப்படியான ஆட்கள் சொன்னது வந்து சௌந்தர்யாவையும் அருணையும் தான். மஞ்சரி ஒருத்தவங்க தான் ஜாக்லினை ட்விஸ்ட் பண்ணி உள்ள அமைச்சிருப்பாங்க. சோ இந்த விஷயம் நடந்துச்சடா. கட்டான அடுத்த செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அருணும் முத்துக்குமரன் எல்லாம் உள்ள உட்காந்து பேசுறப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் மஞ்சரி அவங்களோட இருக்காரு, அருண் அப்புறம் விஷால் அவங்க எல்லாம் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசினா மஞ்சரி வந்து பயங்கரமா ட்விஸ்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் இல்லாம 6 ப்ரோமோவையும் இவ்வளவு சீக்கிரமா விட மாட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. எல்லாருமே யாரும் இந்த காமிச்ச ஒவ்வொரு ப்ரோமோலையும் வந்துட்டு ஒவ்வொரு ஆளை காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல சௌந்தர்யா கத்துறாங்க, ஒரு இடத்துல தர்ஷிகா வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க, நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காங்க. தர்ஷிகாவை நிறைய பேர் கேட்டாங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு. கேட்டவங்களுக்கு எல்லாம் இந்த எபிசோட் பதில் சொல்ல கண்டிப்பா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட உண்மையான முகம் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். இவங்களோட விளையாட்டையும் தாண்டி இருக்கிற கேமராஸ் எல்லாம் நினைச்சு கேமரா இருக்கு நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு இருந்ததை தாண்டி இப்ப எல்லாரோட உண்மை முகம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் பிக் பாஸோட விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. தொடர்ந்து பிக் பாஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கும். சொல்லுப்பா. பேசவே இல்லை, ஸ்டார்டிங் பேச்சு பேசிக்கிறேன். சோசியல் மீடியால வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து மீம் கண்டென்ட் கிடைச்சாலே பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து யூசுவலா நம்ம ஆட்கள் பண்ற ஒரு விஷயம் தான். அதுல வந்து ஒரு 2 மீம் பயங்கர ஜாலியா இருந்தது பாக்குறப்ப. உண்மைதானே, எப்பயுமே பிக் பாஸ் வந்துச்சுன்னா மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு தீனி மாதிரி.
ஒவ்வொன்னா எடுத்து ட்ரோல் பண்ண மீம் ஆரம்பிச்சிருவாங்க. கிரியேட்டர்ஸ்க்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான் அவங்களே ஒரு மீம் போட்டிருக்காங்க. இந்த பிக் பாஸ்ல எந்த கண்டஸ்டன்ட்டையும் எடுத்து மீம் போடணும்னு கூட எங்களுக்கு தோண மாட்டேங்குதுடா அப்படின்னு. எப்படி நீங்க அந்த கேள்வியை கேட்கலாம்? கண்டிப்பா கேட்கலாம். அதைத்தான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு தான் எப்பயுமே ஆதரவா பேசுவேன். அண்ட் இன்னொன்னு, பாரதி கண்ணம்மால பார்த்த அருண் வந்து அந்த 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 ரோல் மாறாம இங்கேயே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நடிக்கிறாருன்னு சொல்றீங்களா தம்பி? அது எப்படி என் வேலை ஓப்பனா சொல்ல முடியும்? நான் மட்டும் சொல்லல, உலகமே சொல்லுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த வாரம் தாண்டி இன்னைக்கு நாள் என்ன நடக்க போகுது, பிக் பாஸ்ல வந்து எந்த விஷயங்கள் வரப்போகுதுங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வார இறுதியில விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணுவார். கண்டிப்பா மாற்றமும் கிடையாது. பட் அவர் எப்படி அதை அட்ரஸ் பண்ண போறார்? பிக் பாஸோட விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கு. காத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். விடைபெறுவது உங்கள் விஜே நெல்லையன் மற்றும் ஷைலஜா நாச்சியார். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு.